காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்க விருப்பமாயிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துதலை கர்த்தராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்து, வான்வழி வகுப்புகள், இன்டர்நெட் கிளாஸஸ், அதாவது ஆன்லைன் கிளாஸஸ், இதற்கு உங்களை அழைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேசத்தில், உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் சேர்ந்து படித்து ஒரு திறமையான போதகராக மாற இயலும். அது மாத்திரமல்ல, இந்த பாடங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு வெளிச்சத்தையும் நித்திய வாழ்வுக்கான வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாக்கும். இந்த நாட்களில் த காஸ்பிள், சுவிசேஷம் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம கவனிக்கிறோம். பல விஷயங்களை கடந்த பாடங்களில் நம்ம கவனித்தோம். 6வது பாடமாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும், தி அப்பாசல்ஸ் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நம்ம கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் செய்த முதல் பணி, அவர் தன்னோடு பின்பற்றவும் அவருடைய போதனைகளை மற்றவர்களுக்கு சொல்லவும் வழிகளை ஆயத்தப்படுத்தவும் அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் பட்டதாரிகள் கிடையாது, ஆசாரியர்கள் கிடையாது, லேவியர்கள் கிடையாது, பணக்காரர்களும் கிடையாது. கலிலேயா கடற்கரை ஓரம் அன்றாட காட்சிகள், இரவிலே சென்று காலையிலே மீன் பிடித்து வந்து விற்று வயிற்றை கழுவக்கூடியவர்கள். அது மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு ஒரு தெளிவான மொழி திறன் கிடையாது. எபிரேயமும் அரபு மொழியும் கலந்த ஒரு கொச்சை மொழியை பேசக்கூடிய மக்கள். தே ஆர் வெரி புவர், அன்எஜுகேட்டட். அப்படிப்பட்ட மக்களை தான் அவருடைய சீடர்களாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் தங்களை விட பெரிய அறிவாளிகளை வேலைக்கு வச்சுக்குவாங்க. அப்போ தான் அந்த வேலையெல்லாம் நல்லா நடக்கும், இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை விட, என்னை விட அறிவிலை குறைந்தவர்கள், ஏழைகள், வலது இடது தெரியாத மக்கள், அவர்களை அவர் தெரிந்து கொண்டார். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம், அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்தியாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. அடுத்தது கவனிங்க. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகி செபதேவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த பகுதியில் இயேசு தமது அப்போஸ்தலர்களாக இருக்கும்படி அழைத்த மனிதர்கள் என்ன வேலை செய்தார்கள், எந்த சூழலில் இருந்தார்கள்? அது ஒரு காலை நேரம். அவர்களை அழைத்த போது அவர்கள் மீன் இல்லாமலும் அல்லது கிடைத்த மீனை வருத்தத்தோடு பார்த்து கொண்டும் சிலர் மீன் பிடித்த வலைகளை கழுவி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு கட்டத்தில் இருந்த மன அமைதி குறைந்த, வருத்தம் தோய்ந்த, அந்த நாள் எப்படி போகும் என்று கவலையோடு இருந்த அந்த மனிதர்களை இயேசு அழைத்தார். ஆங்கிலத்தில் he called them, அழைத்தார். நம்ம இந்த பைபிளில் தேவன் மனிதர்களை அழைக்கிறார் என்ற தகவல் பல இடங்களில் இருக்கு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் நம்முடைய பெயரை சொல்லி அழைக்க முடியும். அப்படி அழைத்த போது அதை கேட்ட அந்த மக்கள் இயேசு திரும்பி பார்த்து சபித்து மரியாதையை ஓடிவிடு என்று சொல்லவில்லை. அல்லது
தங்கள் இருதயத்தில் உள்ள வேதனைகளை அவரிடத்தில் பேசலை. அவர்களை அழைத்த போது உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு they drop their nets. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. அவர்கள் இயேசுவின் பின்னாலே போனார்கள். அதாவது உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொன்னார். I will make you fishers of men என்று சொன்னார். அப்படியானால் இந்த மனிதர்கள் இதுவரைக்கும் மீனை தான் பிடிச்சிருந்தாங்க. இப்பொழுது மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன் என்று சொன்னார். இந்த காந்தம் இருக்க அந்த இரும்பு பார்த்தீங்கன்னா அப்படி இழுக்கும் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை என் பின்னாலே வாருங்கள் என்று சொன்ன உடனே எந்த விதமான மறு வார்த்தை தவறாக பேசாமல், குறைவாக பேசாமல் அவர்கள் உடனே புறப்பட்டு போனார்கள். இந்த கேரக்டர் தான் இயேசு தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருடைய அடையாளமாக இருக்கிறது. The apostles followed Christ, கவனிங்கள், immediately, உடனே புறப்பட்டு போனார்கள். இந்த ஆச்சரியமும் இந்த அற்புதமும் இந்த வல்லமையும் இயேசுவின் வார்த்தை அவருடைய காதுகள் வழியாய் அவருடைய உள்ளத்திலே சென்ற போது ஏற்பட்டது. பைபிளில், அதாவது குறிப்பாக சுவிசேஷ புத்தகத்தில் 2 வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். அது ரொம்ப குழப்பமாக இருக்கும் நமக்கு. ஒன்று டிசைபிள், அதை சீஷர்கள்னு படிக்கிறோம். இன்னொன்று அப்போஸ்தலர்கள், அதை தான் ஆங்கிலத்தில் அப்பாசல்ஸ் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் யார், சீஷர்கள் யார்? இந்த கேள்வி மதத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியாக தெரியாது. மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் நல்லா தெரியும். அப்போஸ்தலர்கள் வேற, சீஷர்கள் வேற. உதாரணமாக நீங்கள், நான், நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் தான். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினால அதிகாரம் கொடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 29வது வசனம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா என்று ஆவியானவர் கேட்கிறார். எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாதுன்னு தான் அதனுடைய அர்த்தம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், இதையும் நீங்கள் குறித்து வச்சுங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சபையை கட்டும்போது ஆவிக்குரிய வகையில் அப்போஸ்தலர்களை அதனுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அஸ்திவார கற்களாக அவர் பயன்படுத்தியிருக்கார். அதனால தான் அப்போஸ்தலர்கள் வேற, சீஷர்கள் வேற. இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவு பெந்தேகோஸ்தே சபை அமைப்பினர், அவர்கள் மத்தியில் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு தெளிவில்லை. அதனால தான் எப்போ பாரு தங்களையே அவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறவங்கெல்லாம் அவங்க மத்தியில் இருக்காங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது. ஒரு ஆள் அப்போஸ்தலராக இருக்கணும்னா அவனுக்கு பல தகுதிகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு தகுதி, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, யூதாஸ் இழந்த அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஒரு புதிய அப்போஸ்தலனை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த புதிய அப்போஸ்தலனுடைய தகுதி என்னன்றதை அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 21வது வசனம், இதை மார்க் பண்ணிங்க. உங்கள் சபைக்கு போதிக்கிற போதகர்கிட்ட இதை எடுத்து காண்பீங்க. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு, கவனிங்கள், கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். இந்த 2 வசனத்தில் ஒருவன் அப்போஸ்தலனாக இருக்க வேண்டுமானால் அவனை சாட்சி, விட்னஸ் என்று அழைக்கிறார்கள். அந்த சாட்சி எப்படி இருக்கணுமா? யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தான் இல்லையா, அன்னையிலிருந்து
இயேசு செய்த எல்லா காரியத்தையும் நேரில் பார்த்து அவர் உயிரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அது வரைக்கும் பார்த்த ஆள் உயிரோடு இருந்தால் அவன் தான் அப்போஸ்தலனாக இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எல்லாரும் அப்போஸ்தலராக இருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த அப்போஸ்தலர் என்பது அதிகாரம் மட்டுமல்ல, அது ஒரு பட்டம் போல இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 26வது வசனம், பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆகவே இந்த அப்போஸ்தலராகும் இந்த தகுதி எல்லாருக்கும் கிடைக்காது. முதலாவது அதிகாரம் 24வது வசனத்தினுடைய கடைசி வரி பாருங்க. இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. அப்போ அப்போஸ்டாலிக் மினிஸ்ட்ரி, இட் இஸ் a டைட்டில், இது ஒரு அதிகாரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னாடி 2 பேராக அனுப்பினார். அப்போ லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 70 சீஷர்களை 2 பேராக, அப்படின்னா பேர்னு ஆங்கிலத்தில் 35 பேராக டீமாக அவர்கள் போனாங்க. அப்போ சீஷர்கள் என்பவர்கள் யார்? அப்போஸ்தலர் என்பவர்கள் யார்? இந்த சீஷர்கள் 70 பேர் இருந்தாங்களே, ஒரு கட்டத்தில் அவங்க இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போயிட்டான். ஏன் ஓடி போயிட்டான்னா, இயேசு கிறிஸ்துடைய போதனையை அவனால் தாங்க முடியல. இயேசு தமது சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து பேசும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி ஓடி போனாங்க. பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 59-60. கப்பர்நாகுமிலே ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இவைகளை தமது சரீரம், தமது இரத்தம், நம்முடைய நித்திய வாழ்வு என்று சொன்னார். 60ஆம் வசனம் பாருங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். அவருடைய சீஷரில் கவனிங்கள், அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறாள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ என்றார். சகோதரர்களே, 70 பேராக சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினாங்க இல்லையா, அதில் 58 பேர் போயிட்டான். மீதி இருந்தவங்க 12 பேர் மட்டும்தான். அந்த 12 பேரில் ஒருவருடைய பதிலை கவனியுங்கள். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆக அந்த 58 பேர் சீஷர்கள் போனாங்களே, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நித்திய ஜீவனுக்குரிய வசனம் இருக்குதுன்னு தெரியல. ஒரு சூழ்நிலை கைதிகளைப் போல வெறும் சீடர்களாக இருந்தாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அந்த மதத்தில் நிறைய பேர் இருக்கான். அவன் சீடர்கள் மட்டும்தான், அவனுக்குன்னு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. சும்மா அப்படி பேருக்கு ஒரு கிறிஸ்தவராக இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜீவனுடைய வசனம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டவர்களாக இருந்தாங்க. அதனால தான் இயேசு அவர்களை பார்த்து இப்படி சொன்னார். யோவான் 6வது அதிகாரம் 65வது வசனம் பாருங்கள். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த 70 பேரில் 50 பேர் பின்வாங்கி போனாங்க. பிதாவினுடைய அருளை, காட்ஸ் கிரேஸை அவனுங்க பெறலை. பிதாவினுடைய அருளை பெறாதவர்கள் போய்விட்டார்கள். பிதாவின் அருளை பெற்றவர்கள் இயேசுவின் பின்னாலே நின்றார்கள். இப்போ உங்களுக்கு அப்போஸ்தலர்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சுவிசேஷம் என்ற இந்த தலைப்பில் இந்த 6வது பாடத்தில் என்ன கவனிச்சோம்னா, இயேசு எப்படி அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார், உருவாக்கினார், திடப்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தான் இந்த 12 பேருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பு செய்கிறார், முக்கியத்துவப்படுத்துகிறார். ஜீசஸ் கான்சிக்ரேட் தம், அப்பாயிண்ட் தம்.
ordained them, anoint them என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களை தெரிந்து கொண்டார், அவரை திருத்தினார், அவர்களை திடப்படுத்தினார், அவர்களை அபிஷேகித்தார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து. இந்த வசனம் எப்படி தொடங்குதுன்னா, 12 சீஷர்கள் தான் இன்ன வரைக்கும், இந்த சூழ்நிலை வரைக்கும் அவங்க சீஷர்களாக தான் இருக்காங்க. ஆனால் பெஸ்ட் டிசைபிள்ஸ் அவங்க, பிதாவின் அருளை பெற்ற டிசைபிள்ஸ் அவங்க. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ பாருங்க, அந்த சீஷர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும், கவனிங்கள், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கிரைஸ்ட் கேவ் தம் அத்தாரிட்டி. அப்படியானால் சாதாரண மனிதர்களாக இப்பொழுது அந்த சீஷர்கள் இல்லை. அதனால தான் அவர்களை அப்போஸ்தலர் என்று பைபிள் நமக்கு அழைக்கிறது. இப்போ 2ஆம் வசனம் பாருங்கள், மத்தேயு 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. ரொம்ப தெளிவாகவே வந்துடுச்சு. இப்போ இந்த 60 பேரில் 58 பேர் ஓடி போயிட்டான், மீதி இருந்தோம் 12 பேர். அந்த 12 பேருக்கும் அப்போஸ்தலர் என்ற ஒரு அதிகாரத்தை, ஒரு பட்டத்தை தேவன் அவர்களுக்கு அளித்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. இப்போது இந்த வசனத்தில் 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 12 அப்போஸ்தலருடைய பேர் என்ன, அவர்களை வீட்டில் எப்படி அழைப்பாங்க, அவங்க அப்பா யார், இந்த தகவல்லாம் இதில் சொல்லியிருக்கு. அதனால் டூப்ளிகேட்லாம் பண்ண முடியாது. ஒரே பேர் மாதிரி 2 பேர் வச்சுருப்பாங்க. அப்போ 2 பேரும் அப்போஸ்தலர்னா கிடையாது. அதே மாதிரி யூதாஸ் என்ற ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தவன் என்ற ஒரு துணை பெயர் அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நன்றாக கவனிப்பீர்களானால் அந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். ஒரே ஆளுக்கு 2 பேர் கவனிச்சிங்க. அவன் சகோதரனாகிய அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். இந்த யாக்கோபு யோவானுக்கு அப்பா யாருன்னு இங்கே சொல்லியிருக்கார், செபதேய். அடுத்தது 3ஆம் வசனம் பாருங்கள், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, அப்புறம் ஆயக்காரனாகிய மத்தேயு. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த புத்தகம், இந்த புத்தகத்தை எழுதின மத்தேயு வேற, அப்போஸ்தலனாகிய மத்தேயு வேற. அதனால்தான் ஆயக்காரனாகிய மத்தேயு. ஆயக்காரன் என்று சொன்னால் வரி வசூலிக்கிறவன் என்று பொருள். அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ஏன்னா ஏற்கனவே ஒரு யாக்கோபு இருக்கிறதுனால இவன் யாரு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு. அப்புறம் ததே என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு. இந்த ஆளுக்கு 2 பேர் இருந்திருக்கு, ததேன்னு சொல்லுவாங்க, லெபேயுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4ஆம் வசனம் பாருங்கள், கானானாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இந்த முதல் 2, 3, 4 வசனங்களில் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்த அந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்களுக்கு இவ்வளோ விசேஷமான அதிகாரத்தை கொடுத்ததுனால அவர்களுக்கு அந்த அற்புதம் செய்யக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. 8ஆம் வசனம் பாருங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்தியுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். எந்த ஒரு அப்போஸ்தலனும் ஒரு அற்புதம் செய்ததுக்காகவோ ஒரு சுகத்தை கொடுத்ததற்காகவோ எனக்கு காணிக்கை அனுப்பி வைங்க, ஜெபத்தோட்டத்துக்கு வாங்க, எனக்கு இந்த ஆலய கட்டத்துக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு வசதி செய்து கொடுங்க, இந்த மாதிரியான காரியங்கள் யாருமே செய்யலை. நெவர் எவர் அப்போஸ்தலர்ஸ் தே ஸ்ட்ரெச் தேர் ஹேண்ட் டு ரிசீவ் ஆம். ஒரு காணிக்கையை பெறுவதற்காக அவர்கள் கை நீட்டல. இதையெல்லாம் இந்த அதிகாரம் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஃப்ரீலி கிவன் ஃப்ரீலி கிவ், இலவசமாக கொடுங்கள். இதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியம். அது மாத்திரமல்ல,
9 வசனம் பாருங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது, கச்சைன்னு சொன்னால் பணம் வைக்கிற ஒரு பை, அதில் பொன் வெள்ளி செம்பு தேவையில்லைன்றார். 10வது வசனம் பாருங்கள். வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். இந்த அப்போஸ்தலருக்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன், உங்கள் ஆகாரத்தை சந்திப்பேன், உங்கள் உடைகளை சந்திப்பேன், உங்கள் சுகங்களை விசாரிப்பேன், உங்களை நான் காத்துக்கொள்வேன், நீ எதுவுமே எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். இதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியம். இப்படிப்பட்ட மக்களை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு இருக்குது, பெந்தெகோஸ்தே அமைப்பு. அதில் இருக்க ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு அப்போஸ்தலர் இன்னும் இருக்கார், அவர் இமயமலையில் உட்காந்துருக்காரு. இவருக்கு எப்படி இது தெரியும்? அப்போஸ்தலர்லாம் முதல் நூற்றாண்டு காலத்தில் சரீரத்தில் இறந்துட்டாங்க. இன்றைக்கி 2000 வருஷம் ஆச்சு. அப்போ இமயமலையில் ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு வயசு 2000 வருஷம். 2000 வருஷமாக அவன் ஐஸை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கானா? இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்காக மரிக்கிறவளாக இருந்தாங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவளாக இருந்தாங்க. ஐஸ் கட்டியில் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் கேட்டால் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் யாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த சினிமா நடிகன் சொல்கிறான் பாருங்கள், அங்கே யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு இமயமலையில், அது மாதிரியான ஆளாக இருப்பான் போல் இருக்கு. ஆனால் இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் யார் என்பதை நீங்கள் விளங்கிக்கணும். அடுத்த ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும், இந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒரு ஆள் இயேசுவை காட்டி கொடுத்தார் இல்லையா, அது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது இல்லையா? அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வழி நடத்துதல் இருந்தாலும், அற்புதங்களை செய்வர்களாக இருந்தாலும், நம்ம மனிதர்கள் என்பதையும், நாம் சோதிக்கப்படுவோம் என்பதையும், சாத்தான் நம்மை சோதிப்பான் என்பதையும் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சில பேர் இப்படி போதிக்கிறாங்க, யூதாஸ் காரியத்தை கடவுள் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை காட்டி கொடுப்பதற்காக திட்டமிட்டு ஒரு ட்ராமாவில் ஒரு கேரக்டர் வைக்கிற மாதிரி அவனை வச்சுருந்தாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. காரணம் என்னென்னா, நியாய தீர்ப்பு நாளில் யூதாஸ் காரியத்தை இப்போ நான் சொன்ன மாதிரியே தேவன் அவனை திட்டமிட்டு வச்சுருந்தாருன்னா என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? ஐயா, இயேசுவை காட்டி கொடுக்குறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணிவிட்டு இப்போ என்ன போய் நரகத்தில் தள்ளுறீங்களே அப்படின்னு அவன் கேட்பான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்தை சாத்தான் சோதித்தான். சாத்தானுக்கு அவன் உடன்பட்டான். அவன் ஒரு விலைக்கு போனான். இயேசு விலைக்கு விற்றான். 30 வெள்ளிக்காசுக்காகவும் ஒரு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அவன் சாகும்போது சொன்னான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. அவனே அறிக்கையிடுகிறான், நானே இதற்கு காரணம் என்று சொல்கிறான். அவன் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசை ஒன்று கூட செலவு பண்ணாமல் அதை எடுத்துன்னு போய் வீசி எறிந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தலைக்குப்புற விழுந்து நான்று கொண்டு செத்தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தேவன் அவனை டிராமாவில் பயன்படுத்துகிற ஒரு ஆள் மாதிரி, ஒரு சூழ்நிலை கைதியாக இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அவனை வச்சுருந்தாருன்னா அவன் ஏன் சாவ போகிறான்? அவன் ஏன் அந்த காசை வீசி எறிய போகிறான்? நான் ஏன் பாவம் செய்தேன்னு சொல்ல போகிறான்? ஆக அவன் சாவறதுக்கு முன்னாலே இந்த கேரக்டராக மாறி இருக்கான். ஆகவே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த செய்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அற்புதமான விசுவாசிகளாக நீங்கள் மாற வேண்டும். இந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தாரு. அதில் ஒன்று தான் இது. கவனிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் படிக்கிறேன். இந்த இடத்துல 11 சீஷர்கள் தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, யூதாஸ் காரியத்து இறந்து போயிட்டாரு இல்லையா? 16வது வசனம் பாருங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். யார்? இந்த 11 அப்போஸ்தலர்களும். ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே. 18ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, எவர்களை? அந்த அப்போஸ்தலர்களை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இடத்துல சொல்லுகிறார்? அந்த 11 அப்போஸ்தலர் இடத்துல. இப்பொழுது 19ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால்
நீங்கள், இந்த இடத்தில் நீங்கள் என்பது யாரை குறிக்கிறது? அப்போஸ்தலரை. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போஸ்தலர் போய் உங்களையும் என்னையும் சீஷராக மாற்றுகிறார்கள். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலர் வேற, சீஷர்கள் வேற. Apostles are different than the disciples. We are all disciples. We cannot be an apostle. கவனிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி. கவனிங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து? சீஷர்களுக்கு. 20ஆம் வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். இந்த இடத்துல நான் என்பது இயேசுவை குறிக்கிறது, உங்களுக்கு என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. எவர்கள்? இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்ற சீஷர்கள். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதுதான் அப்போஸ்தலருடைய செய்தியாக நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசு தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர் யார்? அந்த அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அந்த அதிகாரத்தை அவர்கள் விற்க முடியாது, இலவசமாய் பெற்றார்கள், இலவசமாய் கொடுக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலர்களுக்கு எல்லை உலகம் முழுதும் அவர்கள் செல்ல வேண்டும். அதனால்தான் தோமா அப்போஸ்தலர் 52வது வருஷம் கேரளாவில் உள்ள காலிகட் வழியாக சென்னைக்கு, இன்றைக்கு நாம் சொல்லுகிற மயிலை என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூருக்கு வருகிறார். சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற இடத்தில் தான் அவர் இறந்து போகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. மாணவ கண்மணிகளை, இந்த நாளில் கேட்ட உணர்ச்சி ஊட்டக்கூடிய எத்தனையோ தகவல்களை, ஏராளமான தகவல்களை ஒரு சேர நீங்கள் கேட்டதுனால குழம்பாமல் எழுதுனதெல்லாம் தனித்தனியாக வச்சு சிறப்பாக படித்து ஆலோசித்து தேவனுடைய வழியில் நடக்கும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிற பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் கேட்ட பாடத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?